Hi all, welcome back. So after a long time நாம் வந்து ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப எம்மியாக ஈஸியாக செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பன்னீர் ஃபிங்கர்ஸ். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப குக்கிங்லாம் வந்து ரொம்ப எடுக்காது. ஸோ நம்ம ஃபிஷ் அதெல்லாம் கூட வந்து நிறைய ஒர்க் இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ பன்னீர்ஸ் வந்து க்யூபாக நம்ம அங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபிங்கர் சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது கார்ன்ஃப்ளவர். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல பைண்டிங் அண்ட் கோட்டிங் வந்து நம்ம எனி ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து அது கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய விஷயத்துக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பாஸ்தாஸ் ப்ளஸ் நம்ம இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். லைக் சில்லி கோபி அந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கூட வந்து மைதா. ஸோ மைதாவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ஆஸ் யூஷுவல். பட் என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் கோட் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் உப்பு நம்ம போட்டிருக்கோம். உப்பு போட்டுட்டு மசாலாவுக்கு வந்து கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் இருக்கு இல்லையா, கொரியாண்டர் பவுடர், அது வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து 1/2 kg பன்னீருக்கான ரெசிபி ஆக்சுவலாக. ஸோ அது கூடவே வந்து நாம் கறி மசாலா தூள் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணலாம். இது கூட வந்து கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் லெமன் நம்ம இதை வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் கூட பெப்பர், க்ரஷ்டு பெப்பர் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் பெப்பர்னாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் யூஷுவலாக இது வந்து லைக் ஸ்டோர் பாட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். பட் இதை விட வந்து நம்ம வீட்லேயே செஞ்சது வந்து இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு அன்றைக்கி வெயில் ரொம்ப நிற்கவே முடியல. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, ரொம்ப வேக்காடாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டோர் பாட்டே வந்து யூஸ் பண்ணிட்டேன். வீட்லேயும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் பண்ணி வைக்கலை. ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் சேர்ந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. அண்ட் இது கூடவே வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து நல்லா அந்த பஜ்ஜி மாவு பதத்தில் வந்து நம்ம அதை வந்து கொண்டு வரணும். ஸோ நான் சொன்ன இந்த அளவு வந்து உங்களுக்கு சொன்ன 1/2 kg பன்னீருக்கு கரெக்டாக இருந்தது. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். மைதா வந்து 10 டேபிள் ஸ்பூன்ஸ் பக்கத்தில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ மற்றதெல்லாமே ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சால்ட்டு லைக் மற்ற பொடிகள் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து மோஸ்ட்லி மெஷர்மெண்ட்ஸ் வந்து பெருசாக கரெக்டாக வச்சுருக்க மாட்டேன். லைக் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவேன். நீங்கள் இது இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி நமக்கு பண்ணிக்கலாம். நம்ம இதில் பஜ்ஜி மாவு வந்து கடல மாவில் பண்ணுவோம். இது கடல மாவுலேயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் உங்களுக்கு மைதா மாவில் செய்யும்போது. பட் நல்லாவே வந்திருந்தது, அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அண்ட் இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். பன்னீரும் இது மாதிரி ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஒன்றுன்னா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஸ்டோர் பாட்டில் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நான் பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கலன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பிரெட் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லு நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காற்றுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேல நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து பிரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கோட்டிங் நல்லா கொடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா ஒரு டிப் பண்ணி எடுத்துகிட போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து கட்லெட் மாதிரி செய்யணும் கூட உங்களுக்கு வந்து பாயில் பண்ணணும் பொட்டேட்டோஸு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி எதுவும் இல்லை. பன்னீர் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். அதை ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு
எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறோம். ஸோ அது ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் டிப் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு பாக்ஸில் போட்டோ இல்லை ஒரு கவரில் போட்டோ நம்ம நீட்டாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அப்பப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக் கொடுக்கணும். ஸோ மார்னிங் இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் வரைக்குமே வந்து 2-3 தடவை நீங்கள் போர்ஷன்ஸாக பிரித்து கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் இதாக இருக்காது. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஏன்னா இது வந்து என்னோடய டெஸ்டட் ரெசிபி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கோட்டிங் வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், பட் டேஸ்ட்டு வறுத்துட்டாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நல்லா இந்த மாதிரி கோட்டிங் நல்லா வந்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஃபுல் இது பண்ணலாம். இப்போ ப்ரெட் க்ரம்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லோஃப் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ப்ரெட் லோஃபில் பாதி லோஃபுக்கான இதை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்லைனாக அடுக்கிடலாம். ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ஒட்டிக்கும். நீங்கள் மேலே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த மாதிரி போட்டுட்டு கூட, இல்லை ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி கூட நீங்கள் செப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். பட் அது பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது. இன்னொரு மெயினாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ஃபேன்சியராக இல்லை யூடியூப் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. யூஸ்வலாக என் வீட்டில் நான் வந்து எப்படி பண்ணுவேனோ அதை தான் நான் வந்து ரெசிபியாக எடுத்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ நத்திங் ஃபேன்சியர், ரொம்ப நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருங்க. அண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு இது வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல குட் ப்ரோட்டீன் சோர்ஸ். உங்களுக்கு வந்து பன்னீரில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் பன்னீர்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்து இது இருந்தது. நான் தரோவாக என்ஜாய் பண்ணி தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.